ॐ अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथन्वितं तं सजीवं द्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च नमः। ॐ विष्णुपादाय कृष्णाप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। 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 नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। श्रीमद्भागवतं 10வது காண்டம் 13வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். Canto 10 Chapter 13 Text 8 10.13.8 ஃபோன்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். பாகவதம். கிருஷ்ணஸ்ய விஸ்வக் புருராஜி மண்டலே அப்யானனாஹ ஃபுலத்ரிஷோ வ்ரஜார்பக்காஹ சஹோபவிஷ்டா விபினே விரேஜுஸ் சதாயதாம்போருஹ கர்ணிகாயாஹ. டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? தமிழ்லேயே படிங்க. மொழிபெயர்ப்பும் புல்லொலி மருங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சிறப்புருவாக்கி ஜெய். மொழிபெயர்ப்பு: ஒரு தாமரையின் கர்ணிகை அதன் இதழ்களால் சூழப்பட்டிருப்பது போலவே கிருஷ்ணர் மத்தியில் அமர்ந்திருக்க மிகவும் அழகாக காணப்பட்ட அவரது நண்பர்கள் அனைவரும் அவரை சுற்றி வரிசை வரிசையாக அமர்ந்திருந்தனர். அவர்களுள் ஒவ்வொருவரும் கிருஷ்ணர் தன்னை பார்ப்பாரா என்ற எதிர்பார்ப்புடன் அவரை பார்க்க முயன்றனர். இவ்வாறாக அவர்கள் அனைவரும் தங்கள் வனபோஜனத்தை அனுபவித்தனர். பொருளுரை: சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி என்று பிரம்ம சம்ஹிதை குறிப்பிடுவது போல் தூய பக்தர்களுக்கு கிருஷ்ணர் எப்பொழுதும் காட்சியளிக்கிறார். இதை கிருஷ்ணரே பகவத்கீதையில் சுட்டி காட்டுகிறார். சர்வத பாணிபாதம் தத் சர்வதோ அசிஷிரோ முகம். புண்ணிய கர்மங்களை சேகரிப்பதால் கிருத புண்ணிய புஞ்சா. தூய பக்தி தொண்டின் படித்தரத்திற்கு ஒருவன் உயர்த்தப்படுவானாயின் அவனது இதயத்தில் கிருஷ்ணர் எப்பொழுதும் காட்சியளிக்கிறார். இத்தகைய பூரணத்துவத்தை அடைந்தவன் உன்னத ஆனந்தத்தினால் பேரழகு பெற்று விளங்குகிறான். தற்போதைய கிருஷ்ண பக்தி இயக்கமானது கிருஷ்ணரை மைய புள்ளியாக்கும் ஒரு முயற்சியாகும். இது நிறைவேற்றப்படுமானால் அனைத்தும் தானாகவே அழகும் ஆனந்தமும் பெற்று விளங்கும். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः। नमः। ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे।
கார்த்திக் மாதம், தாமோதர மாதம். இந்த டைமில் கிருஷ்ணர் பலவிதமான லீலைகள் எல்லாம் செய்தார். அதனால் பக்தர்கள் லீலா ஸ்மரணம், பகவானுடைய லீலை கேட்கறது ரொம்ப முக்கியம். கதையந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தீச்சா ரமந்தீச்சா. பகவான் கிருஷ்ணரே இதை பற்றி சொல்கிறாரு. என்னுடைய கதைகள் கேட்டு என்னுடைய பக்தர்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் அடைகிறாங்க அப்படின்னு. அதனால் இந்த மாதத்தில் பல பக்தர்கள் எல்லாருமே விருந்தாவனத்தில் போய் அங்கே இருந்து வேறு ஒன்றுமே பண்ணாமல் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஜபம் மட்டும் பண்ணி கீர்த்தனம் பண்ணி கதையெல்லாம் கேட்ட 24 மணி நேரமும் கிருஷ்ணருடைய உணர்வில் இருக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இங்கே ஈரோட்டில் பக்தர்களுடைய இந்த சமூகத்தில் சேர்ந்து நாமும் இந்த முயற்சி செய்கிறோம். பல லீலைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கோவர்தன பூஜா செய்திருப்பீங்க. யூ டிட் கோவர்தன பூஜா. அப்போது கோவர்தன லீலை பகவான் கிருஷ்ணர் எப்படி ஒரு பிரமாதமான அற்புதமான லீலை செய்தார். அப்புறம் அந்த லீலையில் இருக்கிற விரஜவாசிகள், பக்தர்கள், விருந்தாவனவாசிகள், அவங்கெல்லாம் எப்படி பகவான் கிருஷ்ணருடைய சங்கம், பகவான் கிருஷ்ணருடைய அசோசியேஷன் அவங்க அடைஞ்சாங்க, அவங்க எப்படி அதை ரொம்ப ஆனந்தமாக அனுபவிக்கிறாங்க. இதே மாதிரி பல இடத்துல பல லீலைகள். 10வது காண்டத்தில் விருந்தாவன லீலை. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு வாய்த்தது இந்த ஸ்லோகம். கிருஷ்ணர் அகாசுர வதம், அகாசுரனை கொண்டுட்டார். அகாசுரன் ரொம்ப பெரிய ஒரு அசுரன். பாம்போடைய ரூபத்தில் வாயை திறந்து, பெரிய வாய், இங்கேருந்து ஆகாசம் வர வாயை திறந்து இவங்கெல்லாம் இந்த கோபர்களும் கிருஷ்ணரும் எல்லாம் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோடனே அவங்கள அப்படியே வாயை மூடி சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிளான். இது ஏதோ ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் ஃபேரி டேல் மாதிரி இருக்கும். ஏதோ பெரிய குகைக்குள்ளே போனாங்க, ஏதாவது என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி. ஆனால் இது நிஜமாகவே நடந்தது. இந்த இடம் கூட இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இவங்க சாப்பிட்ட இடம் போஜனஸ்தலி சொல்லி பரிக்கிரமாவில் போகும்போது நீங்கள் பார்க்கலாம். அகாசுரனை ரொம்ப கேஷுவலாக கொண்டுடுறாரு கிருஷ்ணர். ஆனால் அங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்தது. அகாசுரனை வதம் பண்ணி இங்கே சாப்பிட்றாங்களே, சாப்பிட்டு 1 வருடத்துக்கு அப்புறம்தான் திரும்பி அவங்க இன்றைக்கி தான் சாப்பிட்டோன்னு சொன்னாங்க. என்னது, 1 வருடத்துக்கு அப்புறம், அது 364 நாட்களுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் சாப்பிட்டு திரும்பி வரோன்னு சொன்னாங்க வீட்டில். இது சுகதேவ கோஸ்வாமி சொல்லிக் கொடுக்குற பரீட்சித் மகாராஜ்கிட்ட. சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே பரீட்சித் மகாராஜ் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாருன்னு சொல்லி, இது ரொம்ப குஹ்யமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரியாது. இது எதனால 1 வருடம் அப்புறம் கூட அவங்க இன்றைக்கி தான் கிருஷ்ணர் அகாசுரனை கொன்னார், இப்போ தான் வீட்டுக்கு வரணும்னு ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நீ கேட்குறேன்னு சொல்லி உனக்கு மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னது ப்ரூஹிதம் ஸ்னிக்தஸ்ய குரவோ சிஷ்ய அப்படின்னு. அதாவது நீ ஒரு குருக்கு ரொம்ப பிரியப்பட்ட சிஷ்யன். அதனால் ஒரு குரு குஹ்யமான விஷயங்களெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி சிஷ்யனுடைய புகழ் சொல்கிறாரு. யார்? சுகதேவ கோஸ்வாமி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, உன்ன மாதிரி ஒரு சிஷ்யன் எனக்கு கிடச்சிருக்கு, நான் ஏன் உனக்கு இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியலான சீக்ரெட்டான விஷயங்களெல்லாம் பேச மாட்டேன் கிருஷ்ணரை பற்றி. எல்லாருக்குமே இது புரியாது, எல்லாருக்கும் இது சொல்லிக் கொடுக்க முடியாது. எல்லா சிஷ்யர்கள்ட்டையுமே ஒரு குரு இது சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனால் உனக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன், ஏன்னா நீ ரொம்ப பிரியப்பட்டவன் எனக்கு. இவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிருக்க கிருஷ்ணரை பற்றி, கிருஷ்ண தத்துவத்தை பற்றி. அதனால் சந்தோஷமாக சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் சொல்லி கொடுத்ததுனால நமக்கு இது தெரியுது.
இந்த முக்கியமான விஷயம் நமக்கு அந்த தகுதி இருக்கா, நமக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கெல்லாம் இருக்கலாம். பட் எனக்கு என்ன தெரியும்னா, பகவான் உடைய விஷயங்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. ஏதோ இந்த மகாத்மாக்களெல்லாம் அவங்க பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லி யாரோ கேட்டு அங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாரம்பரியில் வர பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் தான் இந்த பெரிய காரியத்தை செய்தார். இந்த குஹ்யமான விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டாரு. வெளிநாட்டில் போய் எல்லாருமே கிருஷ்ணரை பற்றி சொல்லி கொடுத்துட்டாரு. அதாவது இந்தியாவில் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும்னு நினச்சிக்க தேவையில்லை, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோன்னு கிடையாது. இந்தியாவில் யாருமே அவர் சொல்கிறத கேட்கலன்னு சொல்லி வெளிநாட்டு போயிட்டார். ஆக்சுவலி அதுதான் நடந்தது. இங்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் அது இது எல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. பல விஷயங்கள் பூரினி பூரிகர்மானி சோத்தவியாதினி விபாகஷ, பல விஷயம் இருக்குது எனக்கு டெய்லி கேட்குறதுக்கு. அதுக்கு நடுவில் கிருஷ்ணர் ஒரு விஷயம் பார்க்கலாம், டைம் இருந்தால் நான் வரேன், சண்டே கூப்பிட்ருக்கீங்களே ஏதோ சாமி வராராமே அப்படின்னு சனிக்கிழமை வந்திருக்கீங்க, அந்த மாதிரி எப்போவாது ஒரு தடவை நம்ம வருவோம் கேட்போம். மற்ற டைம்லலாம் பூரினி பூரி கர்மானி பல விஷயம் எல்லாம் எனக்கு இருக்குது நிறையது. இது முக்கியமானது கிடையாது. ஆனால் பரீட்சித் மகாராஜுக்கு வேறு ஒன்றுமே முக்கியம் கிடையாதுன்னு சொல்லி அவர் ராஜ்யத்தையே தியாகம் பண்ணி அவருடைய ட்ரெஷரியில் இருந்த காசெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து அவருடைய ஃபேமிலி யோ துஷ்டஜான் தாரசூதான் சுக்ருத் ராஜ்யம் ஹதீஸ்பிருஷ ஜுஹௌ யுவைவ மலவத் உத்தம ஸ்லோக லாலசா. உத்தம ஸ்லோக லாலசம்னு சொன்னால் அதாவது அந்த தீவிரமாக எனக்கு கிருஷ்ணரை பற்றி தெரியணும், எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இதுதான் குறிக்கோள்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி எல்லாத்தையுமே விட்டுட்டு போய் கங்கை நதியில் உட்காந்து இது மட்டுமே கேட்பேன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதனால சொல்லி கொடுக்குறாரு சுகதேவ கோஸ்வாமி, உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவ்வளவையும் தியாகம் செய்து இதுக்குன்னே உட்காந்துருக்கே, அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி. என்ன இது குஹ்யமான விஷயம்னு சொன்னால், கிருஷ்ணர் அதுக்குள்ளே ஒரு பிரமாதமான லீலை பண்ணியிருக்காரு நடுவில். அது தமிழ்நாடுவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அது நான் எதுக்காகன்னு சொல்கிறேன்னா, இங்கே கிருஷ்ணர் அகாசுர வதம் முடிஞ்சு அவங்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அகாசுரோட வதத்துடைய வயிறிலிருந்து இவங்களெல்லாம் வெளில எடுத்தார். வெளியில் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம்னு சொல்லி காட்டுக்குள்ளே ஒவ்வொரு இடத்துலையும் போய் எந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துடைய புகழ் சொல்கிறாரு கிருஷ்ணன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல புல், நல்ல செடி, நல்ல காற்று வருது, இங்கே நல்ல ஸ்மெல் வருது, நல்ல வாசனையெல்லாம் இருக்குது, பூக்களெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கலாமான்னு சொல்லி எல்லாருமே நீ சொன்னால் சாப்பிட்டுக்கலாமான்னு சொல்லி இங்கே அவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. போஜன ஸ்தலின்னு இன்றைக்கும் நம்ம போய் பார்க்கலாம். ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கிற இடத்தையும் கீழே செடி மரம் எல்லாம் ரொம்ப கூலாக நல்லாயிருக்கும். அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொருத்தர் உட்காந்துட்டாங்க பசங்க. அதுவும் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக, ஃபுல் ஃப்ரீடம். இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, அவங்கெல்லாம் தட்டு ஒவ்வொரு மாதிரி தட்டு கையில் எடுத்துகிட்டு வரல. சில பேர் தட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களாம். சில பேர் அந்த பாறையிலேயே ஒரு குழி இருந்து தான் அதில் போட்டாங்க. அவங்களுடைய டிஃபின் கேரியர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போட்டு அங்கேருந்து சாப்பிட்டாங்களாம். சில பேர் நிறைய ஒரு இலையெல்லாம் எடுத்து ஒரு இது எடுத்து அது மேலே உட்காந்து இலையே ஸ்ப்ரெட் பண்ணி அதில் என்னுடைய டிஃபின் எல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டு அதை சாப்பிட ஆரம்பித்தாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஃப்ரீயாக எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் கிருஷ்ணர் ஒன்றும் கண்டிஷன், எல்லாருமே லைனில் உட்காருங்க, எல்லாருமே ஸ்டீல் பிளேட்டை எடுங்க, எல்லாருமே கை கழுவிட்டு வாங்க, எல்லாருமே சாப்பிட்றது ஃபஸ்ட் ஐட்டம் இது தான் நாங்கள் கொடுப்போம், அதுக்கப்புறம் இந்த ஐட்டம், இந்த ஸ்வீட் ஐட்டம் ஜாஸ்தி கேட்காதுங்க, கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த டிசிப்ளின் எல்லாத்துலேயுமே லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் பண்ணி வீட்டை விட்டு எப்போ தான் ஓடலாம் நமக்குன்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இந்த பசங்க பார்த்தா கிருஷ்ணர் ஒரு கண்டிஷனும் போடலை. அவர் உட்காந்துரு நடுவில் சுற்றி எல்லாருமே உட்காந்துட்டாங்க. அந்தந்த பொசிஷனில் ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டாங்க. இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், சுற்றி எல்லாருமே உட்காந்து ஒரு அற்புதமான இது என்னதுன்னா, எங்கே பார்த்தாலுமே கிருஷ்ணர் அவங்கள பார்க்குற மாதிரி இருந்துதான். 360 டிகிரிஸ் கிருஷ்ணர் எங்கே பார்த்தாலுமே பார்க்கலாமா. கிருஷ்ணனுடைய சர்வசங்கல்ப சக்தினால் அவரை யார் எந்த கோபனும் எங்கே உட்காந்தாலுமே கிருஷ்ணர் எனக்கு முன்னால் தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு தோணிச்சான் எல்லாருக்குமே.
360 degrees he was present. அதுதான் சர்வத்திர பாணி பாதம் தத் சர்வத்தோ அக்ஷிஷிரோ முகம் சர்வத்திர ஸ்ருதிமா லோகே சர்வமாவிருத்தம் திஷ்டதி அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லியிருக்க. நீ எல்லா இடத்துலையுமே இருக்க, உன்னுடைய கண்ணு எல்லா இடத்துலையுமே தெரியும் உனக்கு. 360 degrees ஃபுல்லாக கிருஷ்ணர் பார்க்க முடிஞ்சுதான் எல்லாருக்குமே. கிருஷ்ணரும் எல்லாரையுமே ஒரே நொடியில் பார்க்குறாரு. 4 தலை பிரம்மா மாதிரி இருக்க தேவையில்லை அவருக்கு. அதெல்லாம் ஒரே தலை வச்சுக்கிட்டு அவர் எல்லா இடத்துலையுமே பார்ப்பார். இதுதான் கடவுள் பகவான், தெரிஞ்சுக்கங்க. லீலையில் அதெல்லாம் ஃபேக்டர் பண்ணுவார் உள்ள. அந்த மாதிரி சக்தியெல்லாம் உள்ளே போட்டு லீலையை பிரமாதமாக்கிடுவார். எப்படி கோவர்தன் மலையை வந்து சுண்டி விரலை தூக்கினாரோ அதெல்லாம் இது எப்படி முடியும்னு சொன்னால் அப்படி தான் முடியும். கடவுள் நடுவில் வெரைட்டி அற்புதமான பண்ணுவார். அதுமா சூப்பர்மேன் சொல்லி நீங்கள் மார்வல் அது இது சூப்பர்மேன்லாம் பார்க்குறீங்களே, இதுதான் ஒரிஜினல் சூப்பர்மேன். சூப்பர் பாய் சூப்பர் பாய். அந்த மாதிரி எல்லாருமே எல்லா இடத்துலேருந்துமே பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. சுகதேவ கோஸ்வாமி சொல்லி கொடுக்குறாரு இங்கே. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. கிருஷ்ணரை வந்து நீங்கள் இந்த சர்வசாதாரணமாக சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாது. இவங்கெல்லாம் டிஃபன் கேரியர்லாம் ஓப்பன் பண்ணி வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தருடைய தாய் அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா பையனுக்காக அது இதெல்லாம் ரொம்ப நல்ல ஐட்டமெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஐட்டெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து கிருஷ்ணருக்கும் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா இது பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லி அதை கொடுத்தாங்க. கிருஷ்ணர் அதை வாங்கி சாப்பிட்டுட்டாராம். இவர் கொடுக்குறாராம். கிருஷ்ணரும் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லாருக்குமே எல்லாமே ஷேர் பண்ணி எல்லாருமே தமாஷா ஜோக்கெல்லாம் அடித்து நல்லா கலகலகலான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்களாம். ஒரு வண்டு வந்துருச்சான் நடுவில். சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறாரு, வண்டு வந்தோடனே இந்த வண்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறாராம் ஒருத்தர். ஏய் வண்டு, என்ன மதுமங்களை வந்து கொட்ட வந்திருக்கியா? நீ உன்னை என்ன பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவனை கொட்டாத அவனை கொட்டுன்னு சொல்லி தமாஷ் பண்ணி அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. நடுவில் ஒருத்தருக்கு வந்து அவருடைய ஸ்வீட்டுக்குள்ளே 2 மல்லிப்பூ அதெல்லாம் வந்து அந்த உள்ளே போட்டு அது வந்து இந்த சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவரை சாப்பிட அந்த கசப்பாக இது வர அவங்க எல்லாருமே சிரிக்க, இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக கிருஷ்ணர் வந்து இந்த பசங்க கூட இந்த மாதிரி விளையாட்டு இருக்காரு, இந்த மாதிரி சாப்பிட்றாரு அவங்க கையில் இருந்து. கிருஷ்ணர் வந்து யக்ஞ புக். அவர் யக்ஞத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அவர் சாப்பிட முடியும். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டுண்ட ஆத்மாவுகளுக்கு கிருஷ்ணருக்கு ஏதாவது அர்ப்பணம் செய்யணும்னா யக்ஞ சிஷ்டாசினா சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷை பகவத்கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த மாதிரி கரெக்டாக நைவேத்தியம் பண்ணால் தான் அவர் ஏற்றுப்பார். பிரபுபாதர் சொன்னார், நம்ம கோயிலெல்லாம் கிருஷ்ணரை சேவிக்கும் போது நீங்கள் கிருஷ்ணரை சேவிக்க முடியாது, உங்களுக்கு அது தகுதி கிடையாது. அதெல்லாம் கோபர்கள் கோபிகள் நந்த மகாராஜ் அவங்களுக்கு தான் அந்த தகுதி உண்டு. நீங்கள்லாம் வந்து கிருஷ்ணர் விக்கிரகம் இருந்தாலுமே சத்யநாராயண பூஜை தான் செய்ய முடியும். நீங்கள் நாராயணன் வைகுண்டத்தில் கடவுள் ஈஸ்வரன் பரமதிவ்யோத்தம புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகமெல்லாம் சொல்லு. ஓம் சகசிர சீர்ஷா புருஷ சகசிராட்சத் சகசிரபாத். கோபர்கள் மாதிரி நீங்களும் உட்காந்து இப்படி சாப்பிட்டுக்கோ. நீ கேஷுவலாக அப்படி சொல்ல முடியாது கிருஷ்ணன்கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. அதனால தேவர்களெல்லாம் பார்க்குறாங்களாம் இந்த போஜனஸ்தலியில் என்ன இப்படி ரொம்ப கேஷுவலாக சாப்பிட்றாரு, இவங்ககிட்ட கையிலேருந்து வாங்கி சாப்பிட்றாரு, அவர் எச்ச பண்ணதே இவர் சாப்பிட்றாரு, இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அற்புதமாக இருக்குன்னு சொல்லி தேவர்கள்லாம் மேலே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் யக்ஞ புக். அவருக்கு ஏதாவது ஒரு கொடுக்கணும், அவர் சாப்பிடணும்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். நம்ம கோவிலெல்லாம் நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணோன்னா என்னெல்லாம் நடக்கும். காலம்பரம் 5 மணிக்கிலேருந்து இது சாண்டிங் எல்லாம் பண்ணி நல்லா குளித்து புதிய சாரியெல்லாம் போட்டு புதிய தோத்தியெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லோரும் குக்கிங் எல்லாம் வந்து ஆச்சமனெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி ஹரே கிருஷ்ண மாமந்திரம் சொல்லிக்கிட்டு மனசில் எப்போதுமே கிருஷ்ணரை பற்றி நினைத்து அதை கிருஷ்ணருக்கு கொடுக்கும்போது ஸ்பெஷலாக அவருடைய பிளேட்டில் சில இடத்துலலாம் இந்த ஐட்டம் இந்த இடத்துல தான் இருக்கணும். இலை போட்டிங்கன்னா பகவானுக்கு லெஃப்ட் சைடில் எது இருக்கணும், ரைட் சைடில் எது இருக்கணும், இங்கே இஞ்சி பொடி, இங்கே இந்த உப்பு, இந்த எலுமிச்சம்பழம்லாம் இந்த பக்கம் தான் வைக்கணும். தப்பாக வச்சிங்கன்னா கிருஷ்ணர் வந்து வேண்டாங்க எடுக்க மாட்டாராம். அதுதான் இது ராஜபோகம்னு சொல்லியிருக்கு. ராஜாவுக்கு கொடுக்க மாதிரி. ராஜாவுக்கு ஏதாவது தப்பு பண்ணால் எப்படி இருக்கும், அவன் கோபரமா இல்லையா அவருக்கு. அதனால் ராஜபோக். இவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க என்னுடைய டென் பேர் நீங்கள் தான் நினைக்கவே முடியாது. அதனால தேவர்கள் வந்து பார்த்து நான் அற்புதமாக இருக்க அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து விருந்தாவன வாசிகள் கூட ரொம்ப
ரொம்ப கேஷுவலாக ரொம்ப டீப்பாக அவங்க கூட லீலைகளெல்லாம் செய்வாருன்னு சொல்லி பார்த்து அதை பற்றி சொல்லி கொடுக்குறாரு சுகதேவ கோஸ்வாமி. இப்படி ஆகும்போது சில கோபர்கள் வந்து ஐயோ என்னுடைய பசு கண்ணுக்குட்டியெல்லாம் அங்கே இருக்கு நான் போகிறேன்னு சொல்லும்போது எல்லோரும் எழுந்திறங்க ஐயோ என்னுடைய பசுன்னு சொல்லி அதை மறந்துட்டோன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்கிறாராம், இல்லைங்க யாரையும் எழுந்திருக்காதீங்க, நான் பசுவில் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா ஆச்சாரியம் சொல்லி நான் ஒரு பெரிய லீலை பண்ண போகிறேன் இப்போ. ஏன்னா வேறு யாரோ என்னை பார்த்துட்ருக்காங்க. அகாசுரவதம் பண்ணும்போது தேவர்கள்லாம் மேலே வந்து புஷ்ப விருஷ்டியெல்லாம் செய்தாங்க. எல்லோரும் டான்ஸ் ஆடி துந்துபி ட்ரம்மெல்லாம் அடித்து பெருசாக நிருத்தியமெல்லாம் ஆடினாங்க மேலே. ஆனால் ஒருத்தர் மட்டும் பார்த்து தேவர்களில் ஒருத்தர் வந்து யார் சின்ன பையன், அவன் எப்படி அகாசுரனை பண்ணான் அப்படின்னு சொல்லி அவருடைய மனசில் ஒரு டவுட்டான். அந்த தேவர் யார்? பிரம்மா. அந்த டைம்லேருந்து அவருக்கு மோகம், பிரம்ம விமோகன லீலை. சாதாரணமான மோகம் கிடையாது, விமோகம். ஏன்னா கடவுள் ஒரு சின்ன பையனாக நினச்சிட்டார் அவர். அதனால் விமோகம், சூப்பர் மோகம். சாதாரணமான மோகம் கிடையாது, விமோகம். ஏன்னா யாருக்கு நடக்கிறது அது? பிரம்மாவுக்கு. ஏன் பிரம்மா ரொம்ப புத்திசாலி, இந்த பிரபஞ்சத்திலேயே அவர் தான் டாப் மோஸ்ட் ஐக்யூ. அவருக்கு 4 தலை வேறு. ஏன்னா அவருக்கு சிருஷ்டி காரியங்களெல்லாம் அவருக்கு செய்யணும். அவர் ஸ்பெஷலான சர்வீஸ்னால ரொம்ப பெரிய புத்தி. அந்த ரொம்ப பெரிய புத்தி இருக்கிற பிரம்மாவுக்கு மோகம். எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலுமே இந்த உலகத்தில் கடவுள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். விமோகம், பிரம்ம விமோகன லீலைன்னு சொல்லியிருக்கு. அந்த டைமில் பிரம்மாவுக்கும் ஒன்று காமிக்கணும் எனக்குன்னு சொல்லி அவரும் தீர்மானம் பண்ணிட்டார். பிரம்மா வந்து அதை பார்த்து கரெக்டாக அந்த டைமில் அவர் என்ன ஒரு டவுட்டு சின்னதாக, என்ன அந்த சின்ன பையன் இவ்வளோ பெரிய அசுரனை கொண்டுட்டானா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட்டு. அவர் கடவுள்னு சொல்லி அவர் கணக்காகலை அந்த டைமில். அப்போலேருந்து அவருடைய மோகம் ஸ்டார்ட் ஆகிடுது. அவர் என்ன பண்ணார்னா, இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க, கிருஷ்ணர் வந்து அதை தெரிஞ்சு இந்த மாதிரி பிரம்மா நினைக்கிறாருன்னு சொல்லி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்களே இங்கேயே உட்காருங்க, ஏன்னா இது வந்து கரெக்ட் டைம் கிடையாது உங்களுக்கு வெளியில் போகிறதுக்கு, வேறு யாரோ வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்களே இருங்க, நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே எழுந்திருந்தாராம் கையில் சாப்பாடு வச்சுக்கிட்டு. அந்த சாப்பாடு தான் தயிர் சாதம்னு சொல்லியிருக்கு. அதை உங்களுக்கு நான் படித்து காமிக்கிறேன். ஏன்னா தயிர் சாதம் கையில் எடுத்துகிட்டு போனார்னு சொல்லியிருக்கேன்னா, அவங்க அம்மா யசோதா வந்து அன்னைக்கு கிருஷ்ணருக்கு வந்து தயிர் சாதம் தான் கொடுத்துருக்காரு. வாமே பானோ மஸ்ருன கவலம். மஸ்ருன கவலம் சம்ஸ்கிருதத்தில் தயிர் சாதம். இங்கே டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருக்கு பாருங்கள், டெக்ஸ்ட் 11. மஸ்ருன கவலம்னு சொன்னால் வெரி நைஸ் ஃபுட் ப்ரிப்பேர்ட் வித் ரைஸ் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் கர்டு. இடது கையில் தயிர் சாதத்தையும் விரல்களுக்கு இடையில் பல துண்டுகளையும் அவர் பிடித்திருந்தார். தயிர் சாதம் கீ பத்திய கடவுள் வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காரு தயிர் சாதம். அன்னம் என்ன சொல்லியிருக்கீங்க? மர்ஷ்ண கவலம். இது யார் ஞாபகப்படும்? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. தயிர் சாதம் அது கையில் வச்சுக்கிட்டு இருந்தாராம். அதுக்கும் அவருடைய விரலுக்கு நடுவில்லாம் ஃப்ரூட்ஸ்னு எழுதியிருக்கு. ஆச்சாரியங்க கமெண்ட் பண்ணினா அதில் வந்து பிக்கிள், ஊறுகாய், ஸ்வீட் ஊறுகாய், மாம்பழம், மாங்காய், அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா தயிர் சாதத்தில் இதெல்லாம் போட்டிருக்காங்க, அம்மா வந்து பண்ணி கொடுத்துருக்கா. அதெல்லாம் சாப்பிட போகிறாரு அவர், கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் இவங்களை எழுந்திருக்கும் போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அப்படியே அதே எடுத்துகிட்டு போனாராம். 1 வருஷம் அப்புறம் கூட அதே எடுத்துட்டு தான் திரும்பி வந்தார். அதுதான் இன்ட்ரெஸ்டிங். அப்படியே எடுத்துகிட்டு நீங்களும் இங்கேயே உட்காருங்க, இங்கேயும் நீங்கள் போக தேவையில்லைன்னு சொல்லி நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி அப்படியே போனாராம். போய் பார்த்த உடனே எங்கேயுமே பசுக்கள் இல்லை, கண்ணுக்குட்டிகளும் இல்லை. அவர் அப்படி போகும்போது பிரம்மா வந்து அந்த பசுக்களும் அந்த கண்ணுக்குட்டிகளெலாம் எடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கும் பவர்ஸ் இருக்கு, சக்திமான். அதே மாதிரி அவர் இந்த கோப்பர்களெல்லாம் விட்டுட்டு வரும்போது கோப்பர்களையும் எடுத்துட்டாரு. 2 பேரையும் எடுத்து, பசுக்களையும் பன்னுக்குட்டிகளும் கோப்பர்களையும் எடுத்து ஒரு பெரிய குகைக்குள்ளே போட்டாராம். போட்டு மூடிட்டார். இப்போ பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுவாருன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான தப்பு பண்ணிட்டார்.
யார் கூட விளையாடினாரு? கிருஷ்ணர் கூட. கிருஷ்ணரும் ரெடி, நான் விளையாட ரெடின்னு சொல்லி அவரும் உடனே என்ன பண்ணாராம், ஒரே நொடியில் அந்த கோப்பர்கள், அந்த கண்ணுக்குட்டிகள், அந்த பசுக்கள்லாம் திரும்பி ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு டப்புன்னு. இது கடவுள் தான் பண்ண முடியும். எப்படி கோவர்தன மலையை சொண்டி வேரில் ஒரே டக்கில் தூக்கினாரோ அதே மாதிரி அவர் எடுத்துகிட்டு போன அந்த கோப்பர்களும் இந்த கண்ணுக்குட்டிகளும் அந்த பசுக்கள் எல்லாமே டூப்ளிகேட் பண்ணி உடனே ஒரே நொடியில் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் பிரம்மா திரும்பி போகிறதுக்கு பிரம்மாவுடைய டைம், அவருடைய காலம் இங்கே 1 வருஷம் ஆகிடும். அவர் திரும்பி போய் பார்த்துட்டு வந்தாராம். என்ன திரும்பியும் கோபர்கள் இங்கே அப்படின்னு சொல்லி திரும்பி போய் குகையில் பார்த்துட்டு திரும்பி வந்தாராம். அது 1 வருஷம் ஆகிடுது. இங்கே 1 வருஷம் ஆகிடுது. பிரம்மாவுடைய காலம் அப்படி பார்த்த உடனே திரும்பியும் அங்கேயே கோப்பர்களும் கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்குன்னு சொல்லி, அது மட்டும் கிடையாது, கிருஷ்ணர் இன்னொரு ஒரு இது பண்ணார். அந்த கோப்பர்கள்லாம் டடான்னு சொல்லி 4 கை எல்லாம் வைகுண்டவாசிகள் மாதிரி அதே ரூபம், கிருஷ்ணருடைய ரூபம், வைகுண்ட ரூபம், நாராயணனுடைய ரூபத்தில் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருமே நாராயணன். கோபர்கள்லாம் பார்த்து அசந்து போயிட்டாரு, பயந்தே போயிட்டாரு. ரொம்ப பயந்து போய் திரும்பி உள்ளே போய் பார்த்துறோம். திரும்பி பார்த்தா அங்கேயும் இருக்கு, இங்கேயும் பார்த்தா அந்த விதை மாறி காமிக்கிறாரு. நானே தான், அவரே மாறிட்டாராம். எது? கோப்பர்களா, அந்த கண்ணுக்குட்டிகளா எல்லாம் மாறிட்டாரு. அப்புறம் இந்த 1 வருஷம் பிரம்மா திரும்பி பார்க்குறவரை வீட்டுக்கு டெய்லி போயிட்டு வந்துட்டாங்க. யார்? கோப்பர்கள் இல்லை, அதே பசுகளும் கிடையாது. கிருஷ்ணர் எக்ஸ்பேண்ட் ஆகி எல்லாம் கோப்பர்களா கண்ணுக்குட்டிகளா மாறி, இந்த கோப்பர்களுக்கு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா கோபி பார்த்து அன்னைக்கு மட்டும் இந்த 1 வருஷத்துக்கு மட்டும் அவங்களுக்கு அவங்களுடைய பையன் மேலே ரொம்ப பெரிய ஒரு அஃபெக்ஷன் தோன்றுறது. முன்னால் என்னுடைய பையன் மேலே எனக்கு இவ்வளோ அன்பெல்லாம், ஸ்நேகம், பாசமெல்லாம் காமிக்க முடியலையே, என்ன எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லி குழந்தைய கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்து எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக கண்ணெல்லாம் நீராக என்ன எனக்கு இப்படி ஒரே என்னுடைய பையன் மேலே ஒரே அஃபெக்ஷன். ஏன்னா அது கிருஷ்ணர். அந்த பையன் கிருஷ்ணர். உங்கள் பையனுக்கும் உங்களுக்கு பையனுக்கு மேலே இருக்கிற பாசத்தை பல மடங்கு மல்டிப்ளை ஆகி அவங்களுக்கு அந்த ஃபீலிங். ஏன்னா கிருஷ்ணரே வந்திருக்காரு. ஏன்னா அந்த கோபிகளெல்லாம் இதுதான் நினச்சிட்டு இருந்தாங்க மனசில், எனக்கும் கிருஷ்ணர் மாதிரி ஒரு பையன் இருந்தானா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சவங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வெண்ணெய் திருடுறதுக்கு வரும்போது அது பார்க்கும்போது கிருஷ்ணருடைய பியூட்டி, அவரோட அழகெல்லாம் பார்த்து இந்த மாதிரி எனக்கும் ஒரு குழந்தை இருக்கணும்னு சொல்லி அவங்க விரும்ப, கிருஷ்ணர் அதை நான் சரிப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருவேன் அதன்னு சொல்லி இந்த 1 வருஷம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு. நானே தான் உங்கள் மகனா, நீங்கள் விரும்பிங்க இல்லையான்னு சொல்லி இந்த டைம் எடுத்து அப்படியும் பண்ணிட்டாரு. கிருஷ்ணர் ஒரு நிலைமையில் பலதும் ஒரே ஸ்ட்ரோக்கில் மல்டி டாஸ்கிங் பண்ணிவிடுவார். பல பேருக்கு இது செய்ததெல்லாம் சேர்ந்து பண்ணிவிடுவார். அதனால் இது நடக்க 1 வருஷம் அவங்க கிருஷ்ணரே தான் வீட்டுக்கு போய் திரும்பி மாடு மேய்க்க போய் திரும்பி வீட்டுக்கு போய் டிஃபின் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு லீலைகளெல்லாம் செய்து அப்படியே நடந்துட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு இந்த நடுவில் ஒரு நாளைக்கு பலதேவ் பார்க்குறாரு, மலைக்கு மேலிருந்து சீனியரான அந்த கோபர்கள் அவங்க அங்கேருந்து பசுக்களில் கீழே கண்ணுக்குட்டியில் பார்க்குறாங்க. இந்த கோப்பர்கள் கூட கண்ணுக்குட்டிகள் மேய்ஞ்சிட்ருக்கு. மேலேருந்து அந்த பசுவெல்லாம் கண்ணுக்குட்டியை பார்த்து ஓன்னு சத்தம் போடி எல்லாரும் ஓடி வராங்க. கண்ணுக்குட்டியை எல்லா பசுவுமே அந்த மலைக்கு மேலேருந்து டப்பட்டமான்னு ஓடி வருது. வாலெல்லாம் மேலே தூக்கி ரொம்ப சந்தோஷமாக அவங்கள கண்ணுக்குட்டியை பார்த்து அவங்க கண்ணுக்குட்டியை நக்கி அவங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்தது பார்த்து பலதேவ் பார்க்குறாரு, இது என்ன என்றைக்கும் நடக்காதது இன்றைக்கி நடக்கிறது. அந்த பசுக்களெல்லாம் கண்ணுக்குட்டி மேலே ஏன் இவ்வளோ பெரிய ஆசையும் பாசமெல்லாம் காமிக்கிறது சடனை சொல்லி பலதேவுக்கு தான் டவுட்டு. கிருஷ்ணர் அப்படியே சைடில் நின்றுருக்காரு, பார்த்துட்ருக்காரு. நான் தானே அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் நான் தானே.
வீட்டில் நடந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கோபர்களுடைய வீட்டில் நடந்த மாதிரி இந்த கண்ணுக்குட்டிக்கும் பசுக்கும் அந்த பாசம், அதை பார்த்து பலதேவ் வந்து கிருஷ்ணரை பார்க்குறாரு, ஏதோ பண்ணியிருக்காரு நம்ம தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, என்ன நடக்கிறது இங்கேன்னு சொல்லி. அண்ணன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு சொல்லி, இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது, நம்ம கண்ணுக்குட்டிக்கும் பசுக்கும் இவ்வளோ பாசம் ஸ்நேகம்லாம் சடனாக மேலேருந்து ஓட்டி வந்து இது எப்படி எதுக்குனால நடக்கிறதுன்னு சொன்னால் கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த மாதிரி நடந்தது, பிரம்மா வந்து எல்லாம் எடுத்துட்டாரு, அதனால் நான் வந்து மாறிட்டேன், நானே தான் இந்த கண்ணுக்குட்டிகளெல்லாம், இந்த கோபர்களும் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கும்போது கிருஷ்ணர் வந்து பலராம் வந்து சிரிச்சுக்கிறாரு. இப்போ புரிஞ்சுதுன்னு. இந்த ஒரு வருடம் ஃபுல்லாக ஆக்சுவலாக அவங்க கோபர்கள் வீட்டுக்கே போகல. ஏன்னா ஒரு விதத்தில் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, கோபர்கள்லாம் பிரம்மாவுடைய குகையில் இருக்காங்க. ஆனால் பிரம்மா வந்து கோபர்களையும் பகவானுடைய கண்ணுக்குட்டியெல்லாம் தொட முடியாதான், அவர் வந்து தொட விடமாட்டாராம். அவங்க வந்து சேஃபாக வச்சுட்டாரு கிருஷ்ணர். அப்புறம் ஹீ ப்ரொடியூஸ்ட் அனதர், இன்னொரு செட்டை ப்ரொடியூஸ் பண்ணி பிரம்மாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு இல்யூஷன், மோகத்தோடைய கோபர்களும் கண்ணுக்குட்டிகளும் எடுத்துகிட்டு போயிட்டார் பிரம்மா. அவருடைய கண்ணுக்குட்டியும் கோபுரம்லாம் பிரம்மா எப்படி தொடுவார், இல்லை திருடி எடுத்து போவாரா? அவ்வளோ செக்யூரிட்டி இல்லையா பகவானுக்கு கூட இருக்கும்போது? சூப்பர் செக்யூரிட்டி, யாருமே தொட முடியாது. ராமச்சந்திர பகவானுடைய சீத்தையும் வந்து ராவணன் தொடவே முடியல. அக்னி பரீட்சாவில் அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அக்னி கூட அந்த சீதா போயிட்டான். அதே மாதிரி இந்த இடத்துல பகவானுடைய கோபர்களும் கோபிகளும் அவங்களெல்லாம் யாரையும் தொட முடியாது. பிரம்மா நினச்சிட்டாரு நான் எடுத்துட்டேன்னு சொல்லி, வச்சுக்கோ நீன்னு சொல்லி, நீங்கள் வச்சுக்கலான்னு சொல்லி, அது ஒரு இல்லூஷரி ப்ரொடக்ஷன். இவங்களை சேஃபாக இந்த பக்கம் வச்சு, அப்புறம் அவரும் வந்து மாறி எக்ஸ்பேன்ஷன் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கோபிகளுக்கெல்லாம் இந்த அனுபவம் வேணுமே, எனக்கு கிருஷ்ணர் என்னுடைய மகன் சொல்லி 3 செட்டு, 1 ஒரிஜினல், 2 தப்பு. ஹிட் ஆல் திஸ் இன் நோ டைம். பிரம்மாவா அவரே வந்து விமோகனம், சூப்பர் இன்டெலிஜென்ட்னு கிருஷ்ணர் வந்து அப்படியே ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு பலராம் கூட பேசியிருக்கும்போது, அப்புறம் பலராம் கேட்டுக்கிட்டாரு, அப்போ சொல்லி கொடுத்தாரு, இதுதான் நடக்குது, நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லி. அப்புறம் பிரம்மாவைக்கு இது தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஐயோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே நான் தான். ஏன்னா பிரம்மா புத்திசாலி வேறு, புத்திசாலிகள் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க தெரிஞ்சு. முட்டாளாக இருக்கிறவங்க வந்து எதாவது தப்பு பண்ண கொஞ்சம் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி சரி போடா சொல்லிடுவாங்க. புத்திசாலியாக இருக்கிறவங்க தப்பு பண்ணால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும். அப்புறம் மன்னிப்பு கொடுக்குறவங்களும் கொடுக்க மாட்டாங்க, சும்மாவே இருந்துருவாங்க. சித்திரவதை நீ அனுபவி, நான் ஒன்றும் சொல்லாமே ஒரு தண்டனையும் கொடுக்காமே நீ சித்திரவதை அனுபவி, ஏன் உனக்கு புத்தி இருக்கு. புத்தியே ரொம்ப பெரிய தண்டனை தப்பு பண்ணவங்களுக்கு. அதனால கிருஷ்ணர் வந்து பிரம்மா வந்து கீழே காலில் விழுந்து அழுகும்போது ஒன்றுமே சொல்லலையா, அந்த தயிர் சாதத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்னாராம். அந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஒன்றுமே சொல்லலை. சுரபி கூட இந்திரன் வந்தார் கோவர்தன் பூஜை நடந்தப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கு, அப்போ வந்து பேசிட்டார் இந்திரன்கிட்ட, இந்த மாதிரி பச்சை குழந்தை மாதிரி எல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, நீ போ திரும்பி போ சொல்லி தட்டி விட்டு, போ நீ ஸ்மால் பாய், உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ வந்து இந்திரதேவன், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பிரம்மாவுக்கிட்ட ஒன்றுமே பேசலை, ரொம்ப பெரிய தண்டனை அனுபவிச்சார் பிரம்மா, டார்ச்சர். ஆக்சுவலாக கை கழுவும்போது பிரம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லி சாப்பிட்டு கை கழுவு பண்ணாராம். இது வந்து விருந்தாவனத்தில் சொல்லி கொடுப்பாங்க. சாப்பிட்டு கை கழுவும்போது பிரம்மா வந்து எனக்கு எப்படியாவது பகவானுடைய கிருப்பை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு மீனா மாதிரி அந்த குளத்துக்குள்ளே வந்து கை கழுகும்போது அதுலேருந்து ஏதாவது கிடைக்குமே, அந்த மகாபிரசாதம் சாப்பிட்டு எனக்கு சரியாயிடும்னு சொல்லி வந்த உடனே கிருஷ்ணர் வந்து கை கழுவ பார்க்கும்போது பிரம்மா மீனா வந்து சொல்லி திரும்பி இந்த பக்கம் கை கழுவிட்டார். ஏன்னா லீலையில் இன்னும் போனோம், இவ்வளோ சீக்கிரம் உனக்கு வராது பிரசாதம் அப்படின்னு டக்குன்னு திரும்பி கழுவிட்டாராம் கையை. எப்படி இருந்திருக்கும் பிரம்மாவுக்கு, ஐயோ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. புத்திசாலிகளுக்கு இதுதான் பெஸ்ட்டு தண்டனை.
நிக்லெக்ட், உன்னை கண்டுக்கவே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி, இதுதான் பெரிய தண்டனை. இது பிரம்மாவுக்கு அந்த தண்டனை கிடைச்சது. இதுதான் பிரம்ம விமோகன லீலைன்னு சொல்லி. அப்புறம் பிரம்மா வந்து தாங்க முடியல அவரால். கிருஷ்ணர் வந்து ஒன்றும் சொல்லாமல், அந்த படத்துலையும் பார்ப்பீங்க, தயிர் சாதம் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தாராம் பிரம்மாவை. ஒன்றுமே சொல்லலை. இட் டிட்ன்ட் சே எனிதிங் மச். அப்புறம் பிரம்மா வந்து அதை சொல்லி அப்படியே இது பண்ணி போயிட்டாராம். ஆனால் பிரம்மாவுக்கு அது சரியில்லை. எனக்கு அது சரியாகலை, மன்னிப்பு கேட்டேன், அவர் வந்து மன்னிக்கலை, என்ன ஒன்றுமே சொல்ல, மன்னிச்சிட்டாரு, பட் அது எனக்கு இன்னும் எனக்கே தண்டனை கொடுக்கணும்னு இருக்கு அப்படின்னு. அவருக்கே எனக்கே நானே வந்து தண்டிச்சுக்கணும் என்ன போல் இருக்கு அப்படி. புத்திசாலிகளுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை பெஸ்ட்டு. இதனால தான் பிரம்மா வந்து தாங்க முடியாமல் போய், நான் கேள்விப்பட்டிருக்கேன், சைத்தன்ய மகாபிரபுவாக வருவார் கலியுகத்தில் இந்த கிருஷ்ணர். அப்போ வந்து மகாவதன்யாய அவதாரம், அத்திக்காருண்யம் காமிப்பார். அதனால் நான் வந்து அட்வான்ஸாக சைத்தன்ய மகாபிரபுட்டே கேட்டிருக்கேன், கிருஷ்ணர் வந்து கொடுக்க மாட்டேங்கிறார் எனக்கு காரியம் அவ்வளோவான்னு சொல்லி, அவர் நவத்வீப் அந்த இடத்துல போய் அந்தர்த்வீபம்னு சொல்லி இருக்கிற இடத்துல, சைத்தன்ய மகாபிரபு பிறந்த இடத்துல, அந்த இடத்துல அட்வான்ஸாகவே தபஸ்யா பண்ணார் பிரம்மா. அந்தர்த்வீபத்தில் போனீங்கன்னா அந்த கதை சொல்லுவாங்க. அப்போவே வந்து இதை தாங்க முடியாது என்னால்னு சொல்லி ரொம்ப பெரிய தபஸ்யம் பண்ணி, சைத்தன்ய மகாபிரபுவாக ரூபத்தில் வருவே அந்த ரூபத்தில் தபஸ்யம் பண்ணி சைத்தன்ய மகாபிரபு அட்வான்ஸாகவே பிரகடம் ஆகிட்டார் பிரம்மாவுக்கு. ஏன்னா அவர் ரொம்ப காருண்யவாதி. அட்வான்ஸாகவே நீ ப்ரே பண்ணுற, எனக்கு பிரார்த்தனை செய்கிறேன், நான் இன்னும் அந்த அவதாரமே வரலையே, இன்னும் டைம் இருக்குது, ஆனால் கூட பிரகடமாகி பிரம்மாவானதுனால அவருக்கு தரிசனம் கொடுத்து, நீ கவலைப்படாத, நான் வந்து எங்கூட நீ திரும்பியும் வருவேன், இந்த லீலையில் சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் டாக்கூராக வருவேன், நீ வந்து ஒரு முசல்மான் குடும்பத்தில் பிறந்த, நீ ஹரிநாமத்தை சொல்லி நான் உன்னை நாமாச்சாரியா ஆக்கிடுவேன் உன்னை. அப்போ உனக்கு வந்து இந்த தண்டனையெல்லாம் நீயே அனுபவிச்சுக்கலாம். அது என்ன தண்டனைன்னு சொன்னால், ஒவ்வொரு சந்தையிலையுமே ஹரிதாஸ் டாக்கூரை சாட்டை எடுத்து அடிப்பாங்க. ஏன்னா அந்த சாந்த் காசி வந்து, நீ ஒரு முசல்மான், நீ எப்படி இந்த ஹரிநாமத்தெல்லாம் சொல்லுவ, நீ ஹிந்துவாக ஏன் மாறின, நீ வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபெட் மாதிரி ஆகி எல்லாருமே உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க, உனக்கு வெக்கமாக இல்லையான்னு சொல்லி அவர் வந்து, நீங்கள் என்ன சொன்னாலுமே நான் ஹரிநாமத்தை சொல்லுவேன்னு சொல்லி சாட்டையில் 22 சந்தையில் சாட்டை அடி வாங்குறாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாரு. ஏன்னா நான் பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், எந்த லீலையில் எனக்கு வந்து சாட்டை அடி கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாராம். பட் அவருக்கு வலியே ஒன்றும் படலை. சாட்டை அடித்து 22 சந்தையில் சாட்டை அடித்து திரும்பியும் வந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்களாம், ஐயோ ப்ளீஸ் செத்து போயா நீ, எனக்கு வந்து குடும்பம் எல்லாம் இருக்குது, நான் ராஜாவிட திரும்பி போனேன்னா இவ்வளோ சாட்டை அடித்து அவர் சாகலையா, நீங்கள் 2 பேரையும் உங்களை கொண்டுடுறேன்னு சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் செத்துருங்க, என்ன தான் வீட்டுக்கு போக முடியும், இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, 22 இடத்துல உங்களை சாட்டை அடித்துச்சு, ஓடி வந்து ஒலிம்பிக் கான்டெஸ்ட் மாதிரி நான் ஓடி வந்து சாட்டை அடித்தேன், நீங்கள் திரும்பி மூச்சு கூட்டிகிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணான்னு எழுந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு டெய்லி வேறு வேலையெல்லாம் இருக்குது, எங்களுக்கு வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சத்து போயான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சத்து போன மாதிரி ஆகிடுவேன், அப்படியே நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி அவங்க டப்புன்னு ஒரு மயக்கத்தில் போயிட்டாரு. அந்த பணத்தை எடுத்து இப்போ காமிச்சிட்டாங்க, எவிடன்ஸ், செத்து போயிட்டார் பாருங்கன்னு சொல்லி. அந்த சாந்த் காசியா செத்து போயிட்டாரா, சரி அவரை வந்து இது பண்ணிடலாமா, அவருக்கு ஸ்பெஷலாக கிரிமேஷன் கொடுத்து ஃபியூனரல்லாம் பண்ணி எரிச்சிடலாமா, அஜய்ஜோ அது பண்ணக்கூடாது, அது பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவார், தூக்கி வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட்டில் போடுற மாதிரி கங்கையில் தூக்கி போடு. ஏன்னா முசல்மானுக்கெல்லாம் அந்த டைமில் யாரையா பனிஷ் பண்ணணுன்னா கங்கையிலே தான் தூக்கி போடுவாங்க, டர்ட்டியான இடம் அது ஹிந்துக்களுடைய இடம், அங்கே தூக்கி போடுறா அவனை அப்படின்னு சொல்லி இவர் தூக்கி கங்கை நதியில் இப்படி ஆழ்ந்து இப்படி தூக்கி விசிறி அடித்தாங்க அவர் உள்ளே போய் அப்படியே முதகந்துட்டே போயிட்டாராம். போயிட்டு ஒரு இடத்துல வரும்போது கீழே இறங்கி ஹரே கிருஷ்ணா திரும்பி போயிட்டார் ஹரிதாஸ் டாக்கூர். அதை இங்கேருந்து பார்க்குறாரு அந்த சாந்த் காசி, ஹீ இஸ் a ரியல் ஃபக்கீர், இவர் வந்து கடவுளுடைய யார் தான், இவ்வளோ அடி வாங்கி அப்படியே போகிறாரா,
சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர்கிட்ட சொல்லுவார். அப்புறமா ஹரிதாஸ் டாக்கூர் பார்க்கும்போது, உன்னை 22 சந்தையில் அடித்தாங்களே, நான் தான் ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி முதுகு காமிக்கிறாரு. சாட்டை அடி, அதில் நிமாய் பண்டிட்டோடைய முதுகில் ஃபுல்லாக சாட்டை அடி. அதனால தான் அவருக்கு ஒன்றும் படலை. இந்த மாதிரி லீலையில் நீ உனக்கு வந்து இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு, நீ பண்ணிட்ட இந்த மாதிரி தப்புன்னு சொல்லி, ஆனால் உன்னை சந்தையில் அடிக்க நான் விடமாட்டேன், ஏன்னா நீ என்னுடைய பக்தன் சொல்லி பகவானுக்கும் பக்தருக்கும் இருக்கிற அந்த ஆழமான ஒரு பக்தி சம்பந்தத்தில் என்னெல்லாம் நடக்கிறது லீலை. இந்த லீலையெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய டைமில் நடந்தது 500 வருடங்களுக்கு முன்னால். நம்ம இங்கே சொல்கிறது பிரம்ம விமானம் 5000 வருடங்களுக்கு முன்னால். இன்னையா அவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாரா பிரம்மான்னு சொல்லி? அதெல்லாம் நத்திங். பிரம்மாவுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நல்ல ஒரு சின்ன சமயம்தான். இந்த மாதிரி பகவான் இந்த அற்புதமான லீலை செய்கிறார், பிரம்ம விமோகன லீலைன்னு சொல்லி. பாகவதத்தில் இது ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப பிரமாதமாக சுகதேவ கோஸ்வாமி சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு சொல்லி கொடுக்குறாரு? பரீட்சித் மகாராஜ்க்கு. ஸோ இதில் நம்ம பலதும் நம்ம கற்றுக்கலாம். ஒரு பகவானுடைய விருந்தாவன வாசிகள், அவங்களுக்கு ஒரு விதமான ஆபத்தும் வராது. அவங்க ரொம்ப ஃப்ரீயாக கிருஷ்ணர் கூட எல்லாமே கிருஷ்ணர் பார்த்துப்பாருன்னு சொல்லி ஃபுல் கான்ஃபிடென்ஸ். மா சுச்சா சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேக்கம் சரணம் பிரஜா அஹம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஸ்யாமி மா சுச்ச சொன்னது இதில் பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது, எல்லாமே கிருஷ்ணர் பார்த்துப்பாருன்னு. திரும்பியும் கிருஷ்ணர் வராரு. இதெல்லாம் முடிஞ்சு அதே இடத்துக்கு வந்து வாங்க நம்ம போகலான்னு சொல்லி இந்த ஒரு வருஷம் முடிஞ்ச அப்புறம் ஹி பிரிங்ஸ் தம் பேக் ஹோம். அப்போ தான் ஒரிஜினல் கோபர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் வந்து அகஸ்துரனை கொண்டுட்டார்னு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க வீட்டில். அது வந்து இந்த விஷயம் பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மட்டும்தான் தெரியும். இவங்க வந்து வீட்டில் இருக்கிற எல்டர்லி கோபிஸ் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் கேட்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்த அந்த அகாசுரம் வதம் அதை இன்றைக்கி தான் கேட்குறாங்க. அவங்க கொண்டுட்டாரு, நாங்கள்லாம் திரும்பி வந்திருக்கோம்னு சொல்லி இன்றைக்கி தான் நடந்ததுன்னு சொல்லி. ஆனால் ஒரு வருடம் அவங்களுக்கு அவங்க எங்கே இருந்தாங்கன்னு எல்லாம் கிருஷ்ணர் எல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணி எல்லாம் மெமரி இதெல்லாம் கரெக்டாக பண்ணி ஃபுல்லாக அவங்க திரும்பி வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க. இந்த அற்புதமான விஷயத்தை எல்லாருக்குமே புரிஞ்சிக்க முடியாது, என்ன நடக்கிறது அங்கன்னு சொல்லி. அதனால் பகவானுடைய தூய பக்தர்களுக்கு மட்டுமே இது தெரியும். அதனால் சுகதேவ கோஸ்வாமி ஸ்பெஷலாக பரீட்சித் மகாராஜுக்கு மட்டும் சொல்லி கொடுக்குறாரு. அது அஃப்கோர்ஸ் பாகவதமில் வந்துருச்சு. அதை பிரிண்ட் பண்ணி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் எல்லார்கிட்டையுமே சொல்லி கொடுத்துட்டாரு. இன்றைக்கி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருடைய ஆசிரியத்தில் நம்மளும் அதை ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு எவ்வளோ தகுதி இருக்கோ, எவ்வளோ முடியுமோ, எவ்வளவு தெரியுமோ அவ்வளோ வந்து சும்மா சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இதில் ஆழமாக பல கமெண்ட்ரி ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆச்சாரியரும் இதில் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுலையுமே கிருஷ்ணர் என்ன செய்தார், அவருடைய சக்தி மூலமாக அவர் எப்படி இந்த பாஸ்ட் டைம் இந்த லீலை வந்து பல டைமென்ஷனில் எடுத்துகிட்டு போனார்னு சொல்லி பலதும் சொல்லியிருக்கு ஒரு இடத்துலையுமே. ரைட். இந்த மாதிரி பாகவதத்தில் எஸ்பெஷலி இந்த 10வது காண்டத்தில் நீங்கள் அதில் கேர்ஃபுல்லாக படித்தீங்கன்னா சும்மா கடவுளுடைய பாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து பரமசத்தியம், பரம திவ்யோத்தம புருஷன், முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர், அவருடைய லீலை. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இது வந்து லீலை ஒன்று கதையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது, அந்த கதை கேட்டிருக்க முன்னால், அது இப்போ தேவையில்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறதுனா, திரும்பி திரும்பி எனக்கு அதே கேட்கணும்னு கேட்குறாரு. திரும்பி திரும்பி நீங்கள் கேட்பீங்கன்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறாங்க. ஏன்னா இது கிருஷ்ணருடைய லீலை. அதை நீங்கள் நான் கேட்டதே கிடையாதுன்னு தோணும் உங்களுக்கு. அதை சொல்லும்போது திரும்பி திரும்பி கேட்டுக்கலாம். இந்த பெருந்தட்டா சிவா டெம்பிள்னு சொல்லி ஒரு இடம் குருவாயூர் பக்கத்தில். அங்கே வந்து சிவன் வந்து திரும்பி திரும்பி அந்த பூந்தானம்கிட்ட 3 நாளாக ருக்மிணி கிருஷ்ண சம்பாதம் கேட்டுக்கிறாரு. டெய்லி
திரும்பி திரும்பி அந்த புக் மார்க்கை மாறி வச்சு அதே இதில் திரும்பி போடுறாரு. திரும்பி பூந்தானம் வந்து நான் நேற்றுக்கு இதை பற்றி பேசின போல் இருக்கு அப்படின்னு அவருக்கு ஞாபகம் இல்லை, திரும்பி அதை பற்றி பேசுகிறாரு. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லெக்சர் கொடுக்குறாரு 3-4 நாளைக்கு அதே டாப்பிக்கில். திரும்பி சிவனும் பார்வதியும் உட்காந்து அதை கேட்குறாங்க. அப்பா அற்புதமாக இருக்கு. நவ ரச உத்வதும் ரந்தும் ஆசீத். நவ ரசம்னு சொன்னால் எப்போதுமே கேட்கும்போது இது புதுசாக கேட்குறேன்னா, புதிய ஃபீலிங்கு, அதை என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தோணல். ஏன்னா கிருஷ்ணருடைய லீலைகள் எப்போதுமே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கலாம், திரும்பி கேட்கலாம், அது வந்து போர் ஆகாது உங்களுக்கு. அதில் நவ ரசம், டெய்லி புதிய ரசம், அதில் ஒரு டேஸ்ட் வரும் உங்களுக்கு. சிவன் அதை திரும்பி கேட்டு கடைசியில் சிவனே வந்து அந்த லீலையை திரும்பியும் பார்வதிகிட்ட சொல்கிறான். யாரும் இல்லாதும்போ நைட்டில் அதை பார்வதி கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்புறம் ஆனால் பூந்தானம் சொன்ன மாதிரி அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிறான். ஹஸ்பண்டுக்கிட்டே சிவனுக்கிட்டே சொல்லிக்கிறான். ஆனால் பூந்தானம் சொன்னார் 3 நாளைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு. ஆமாம், அவரும் ஒத்துக்கிறாரு. அதனால தான் திரும்பி நானே மார்க் அங்கேயே போட்டேன். அதே விஷயத்த அதே லீலையை திரும்பி கேட்டு எல்லாரும் அனுப்பிச்சு கரெக்டுன்னு சொல்லி உள்ளே போகிறாங்க. டைம் ஆகிடுது, சூரியன் உதயன் ஆகணும், எல்லோரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி பூந்தானோட பாகவதத்தை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. அப்போ பூந்தானம் வந்து ஃபுல்லாக உட்காந்து கேட்டுக்கிட்டாரு. சிவனுடைய ருக்மிணி சம்வாதம் அது என்ன அவரும் கேட்டுட்டாரு. அது ரொம்ப பிரமாதமாக இருக்கு, இதெல்லாம் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியவே இல்லையேன்னு அவர் நினைக்க, நான் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லையே, இது நல்ல இல்லை. ஆனால் பார்வதி வந்து நீங்கள் சொன்னதோடு அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அதுவும் சொல்ல, இதெல்லாம் அவர் கேட்டு ஐயா என்னுடைய பாகவதம் காப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது சிவன் வந்து திரும்பி பேசுகிறாரு பூந்தானங்கிட்ட. என்னுடைய பாகவதம் காப்பி உங்கள் வீட்டிலேயே இருக்கு, நீ போய் அங்கே எடுத்துக்கோன்னு சொல்லி அப்புறக்கட்டமாயிடுறாரு. அப்படி டப்புன்னு டிசிபர் ஆகிடுறாரு. நவரச உத்பத்தும் ரந்தும் ஆசீத். இது வந்து அற்புதமான பகவானுடைய லீலைகள் கேட்குறது. அதனால தான் ஒவ்வொரு வருஷத்துலையுமே நம்ம வந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக நம்ம இது தான் பண்ணோம், கீர்த்தனை பண்ணி நல்லா கொஞ்சம் உட்காந்து பேசி திரும்பியும் கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு திரும்பியும் வந்து உட்காந்து திரும்பியும் இன்னொரு வருஷம் எடுத்து பேசி காலம்பரிலேருந்து நைட்டு வர, அப்புறம் நைட்டில் கொஞ்சம் சாப்பிட்டு திரும்பி நைட்டு ஃபுல்லாக. அது பண்ண மாட்டீங்க நீங்கள். ஆனால் பரீட்சித் மகாராஜ் பண்ணார். உட்காந்து நைட்டும் பகலும் எல்லாம் கேட்டார். 24 நேரம் 7 நாளைக்கு கேட்டார். போகாத இன்னும் கேட்கணும்னு 2 பேரும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கலையாம் 7 நாளைக்கு. நிர்ஜலம், ஏகாதசி ஒன்றும் கிடையாது, நிர்ஜலம், ஒன்றுமே சாப்பிடல. அதுக்கு நடு தேவர்கள் வந்து அமிர்தம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பற்றி என்ன கவலைப்படுற, ஏதோ பாம்பு கடிக்க போகிறதான்னு சொல்லி, இந்த அமிர்தத்தை சாப்பிடு, உனக்கு வந்து எங்களை மாதிரி அமரா ஆயிடுவேன் நீ. அதை அவங்க எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் சிட்ட போங்க, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இதோட வேறு அமிர்தம் நான் கேட்டுட்ருக்கேன், இதுக்கும் மீறி இருக்கிற அமிர்தம் நான் கேட்டுட்ருக்கேன், கிருஷ்ணலீலை நான் கேட்டுட்ருக்கேன், அதுக்கு மீறியுள்ள அமிர்தம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த அமிர்தத்தை ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அவங்க வந்து என்னப்பா இவர் வந்து நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, இது அமிர்தம் அப்படின்னு அவங்களுக்கு புரியல. ஸோ அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அமிர்தத்தெல்லாம். பிகாஸ் அமிர்தம் கேட்குறாரு. ரைட்? வாட் இஸ் தட் ஸ்லோகா ஃப்ரம் த பாகவதம்? ஷணவதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி விதுனோதி சுகிருத் சதாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்லோகம் பாகவதத்தில் இந்த அமிர்தம் என்ன பகவானுடைய லீலைன்னு சொல்லி இந்த மாதிரி. அதனால் நீங்கள் எல்லாருமே அட்லீஸ்ட் இந்த கார்த்திக் மாதத்தில் டெய்லி பாகவதமாக திறந்து படிக்க முடியல. அந்த கிருஷ்ணா புக்குன்னு பிரபுபாதன 10வது காண்டத்தில் கதைகள் எல்லாம் எழுதியிருக்காரு. 90 சாப்டர்ஸ், 90 சாப்டர்ஸ் அந்த அத்தியாயத்தில். ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று காலம்புரை ஒன்று நைட்டில் படித்தீங்கன்னா ஃபுல் 10th canto யூ கேன் கவர் இன் 1 month. எனிவே டைம் ஆகிடுது, இப்போ 5 நாள் தான் இருக்குது பீஷ்ம பஞ்சகம். ஸோ பாகவதம் ரெகுலராக படித்து கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் நல்லா கேட்டு ஹரிநாமம் சொல்லி சந்தோஷமாக வாழலாம் இன்றைக்கும். இதுதான் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத பண்ணியிருக்கார். இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்குமே கிருஷ்ண அனுபவம் உண்டாகணும்னு சொல்லி அவர் ரொம்ப சிம்பிளாக விரும்பினது.
அதை கிருஷ்ணர் சேங்ஷன் பண்ணி ஒரு உலகத்தில் எல்லா இடத்துலையுமே போய் இப்போ பாகவதம் வந்து ஒரு 50 பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி ரஷ்யன் பாகவதம் கூட இருக்குது, சைனீஸ் பாகவதம் கூட இருக்குது. சைனா இடத்துல பாகவதம் வாசிக்கிறாங்க. எங்கே தான் இல்லை இப்போ பாகவதம், எல்லா இடத்துலையுமே கிருஷ்ண கதையை கேட்டு ஹரிநாமத்தை சொல்லி அவங்க அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. श्री कृष्ण भगवान की, श्रील प्रभुपाद की, ग्रंथराज श्रीमद् भागवतम की, निताय गौर प्रेमानंदे. How dare you not ask? ஹரே கிருஷ்ணா. ஸோ நமக்காக கோயம்புத்தூர்லேருந்து திரு பக்திவினோத் சுவாமி மகாராஜ் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த கதை சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் மகாராஜ். இப்போ சில பேர் பாகவதம் செட்டு வாங்க வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம். யாரும் ஹரே கிருஷ்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப பிளஸ்டு, மகராஜனுடைய கருணையினால் நம்ம வந்து இன்றைக்கி இந்த பிரம்ம விமோகன லீலை திரும்ப ரொம்ப சுவையாக கேட்டோம். ஸோ மகராஜ் கருணை வச்சதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் வந்துட்டு ரிட்டன் போகிறாரு. 2 மணி நேரம் நம்மளுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டு திரும்ப போக போகிறாரு. நாளை காலையில் பேசம்பாஞ்சதுக்கு அங்கே வந்து உரை கொடுக்க போகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கிஃப்டடு. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி இந்த பாகவதம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வாங்குறாங்க, நாளைக்கு ஏகாதசி. ஸோ இன்றைக்கி கோமதி பாஸ்கர் அப்படிங்கிறவங்க பாகவதம் வாங்குறாங்க, மகராஜ் கையால் பாகவதம் வாங்குறாங்க. கோமதி பாஸ்கர் இன்றைக்கி அவங்களுடைய 50வது பர்த்டே. ஸோ ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லிடலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகராஜ் கையில் நீங்கள் வந்து பகவத்கீதை புக்கு வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு வர 5 பேர்த்துக்கு மட்டும் ஆஃபர். 300 ரூபா புக்கு 200 ரூபா, யார் வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணாலும் அப்புறம் வாங்கிக்கலாம். இப்போ 5 புக்கு மட்டும் ஆஃபரில் இருக்குது. ஸோ வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் மகராஜ் கையால். சில அனௌன்ஸ்மெண்ட்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்டுக்குங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி, உத்தான ஏகாதசி, கௌரகிஷோர் தாஸ் பாபாஜியோடைய மறைந்த தினம். ஆஃப் டே வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஓகேங்களா? அது வந்து நாளைக்கு இருக்குது. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜியோட மறைந்த தினம் நாளைக்கு ஏகாதசி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு இஸ்கான் சென்டர் சார்பில் வர சனிக்கிழமை நவம்பர் 8ஆம் தேதி ஸ்ரீரங்கம் ஆன்மீக யாத்திரை இருக்குது. ஸோ நம்ம பக்தர்கள் கூட அசோசியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நாளைக்கு கூட ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே